வணக்கம் நேயர்களே. நட்சத்திர ரகசியங்கள் நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் நமது நட்சத்திர பயணத்தை முதல் மற்றும் மிக முக்கியமான நட்சத்திரமான அஸ்வினியில் இருந்து தொடங்கப் போகிறோம். இந்த அஸ்வினி நட்சத்திர சக்கரத்தின் முதல் நட்சத்திரம் மட்டுமல்ல, வேகம், வீரம் மற்றும் புதுமைகளின் அடையாளமாகவும் திகழ்கிறது. அஸ்வினி நட்சத்திர வரிசையில் முதலிடம் வகிக்கிறது. இதன் பேரே மிகவும் சுவாரஸ்யமானது. அஸ்வினி என்ற சொல் குதிரை அல்லது குதிரை சம்பந்தப்பட்டது என்ற பொருளை குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் அஸ்வினி குமாரர்கள். ரிக்வேதத்தில் இவர்கள் தேவலோகத்தின் மருத்துவர்கள் என்றும், நோய் தீர்ப்பவர்கள் என்றும், விரைவாக செயல்படுபவர்கள் என்றும் புகழப்படுகிறார்கள். குதிரைகளைப் போல வேகமாகவும் ஆற்றலுடனும் செயல்படுவதால் இவர்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் என்ற பெயர் வந்தது. சில குறிப்புகளில் இவர்கள் சூரிய பகவானுக்கும் சன்யாதேவிக்கும் பிறந்த இரட்டையர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அஸ்வினி நட்சத்திரத்தின் மிக முக்கியமான குணம் வேகம். இவர்கள் எந்த ஒரு செயலையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பார்கள். ஆற்றல், உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு இவர்களது உடன்பிறப்புகள். இவர்கள் புதிய விஷயங்களை முயற்சி செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஒரு விஷயத்தில் முதலாளாக இருப்பதையும் புதிய பாதையை உருவாக்குவதையும் விரும்புவார்கள். இதனால் இவர்களை முன்னோடிகள் என்று சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தினர் மிகவும் தைரியமானவர்கள். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். ஆபத்தான சூழ்நிலைகளிலும் துணிச்சலுடன் செயல்படுவார்கள். இவர்களின் அதீத வேகம் சில சமயங்களில் அவசரமாகவும் முடிவுகளை எடுப்பதில் விரைவாகவும் அவர்களை தூண்டலாம். இதனால் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புள்ளது. சற்று சுயநலமும் வெளிப்படலாம். அஸ்வினி குமாரர்கள் மருத்துவத்துறையின் அதிபதிகள் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ தொழில், சுகாதாரம், சிகிச்சை போன்ற துறைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. ஒருவரின் வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அஸ்வினி நட்சத்திரத்தினர் மருத்துவம், மருந்து ஆராய்ச்சி, அறுவை சிகிச்சை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, போக்குவரத்து, சாகசத் துறைகள், தொழில் முனைவோர் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். விரைவான முடிவெடுக்கும் திறன் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் இவர்களுக்கு இந்த துறைகளில் வெற்றியை தேடித்தரும். நிதி நிர்வாகத்தில் சற்று கவனம் தேவை. குடும்ப உறவுகளில் இவர்கள் சற்று சுதந்திர போக்குடன் இருப்பார்கள். அன்பானவர்களாக இருந்தாலும் தங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை மிகவும் மதிப்பிடுவார்கள். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இவர்கள் சற்று அவசரம் காட்டலாம். இதனால் சில சவால்கள் ஏற்படலாம். அஸ்வினி குமாரர்கள் ஆரோக்கியத்தின் அதிபதிகள் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ஆனால் இவர்களின் அதீத வேகம் மற்றும் அவசர குணம் காரணமாக விபத்துக்களுக்கு ஆளாகும் வாய்ப்புகள் உண்டு. தலை மற்றும் மூளை தொடர்பான நோய்களில் சற்று கவனம் தேவை. அஸ்வினி நட்சத்திரம் வெறும் ஜோதிட கணக்கு மட்டுமல்ல, நமது பண்டைய நூல்களிலும் புராணங்களிலும் வேதங்களிலும் இதற்கு ஆழமான இடம் உண்டு. அஸ்வினி குமார்களை பற்றி ரிக் வேதத்தில் பல சூக்தங்கள், பாடல்கள் உள்ளன. அவர்கள் விண்வெளியில் விரைந்து செல்லும் தேவர்கள் என்றும், இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருபவர்கள் என்றும், நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தருபவர்கள் என்றும் போற்றப்படுகிறார்கள். ஒரு குறிப்பில் சியவன மகரிஷிக்கு இளமையை திரும்பப் பெற அஸ்வினி குமாரர்கள் உதவியதாக கூறப்படுகிறது. இது அவர்களின் மருத்துவ ஆற்றலுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சூரிய பகவானுக்கும் சன்யாதேவிக்கும் பிறந்த இரட்டையர்கள் அஸ்வினி குமாரர்கள் என்பது பிரபலமான புராண கதை. சன்யா சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தன் நிழலான சாயாதேவியை தனக்கு பதிலாக நியமித்து தானே ஒரு குதிரை உருவில் தவம் செய்ய சென்றாள். சூரியன் அவளை தேடிச் சென்று குதிரை உருவில் அவளைச் சேர்ந்தார். அதன் விளைவாக அஸ்வினி குமாரர்கள் பிறந்தனர். இது அஸ்வினி நட்சத்திரத்தின் குதிரை சம்பந்தப்பட்ட குணத்தையும் அதன் இரட்டை தன்மையையும் விளக்குகிறது. ஜோதிடத்தின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றான புருஹத் பராசர ஹோரா சாஸ்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தின் இயல்புகள், குணநலன்கள், அதன் தாக்கம் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. இதுவே நவீன ஜோதிடர்கள் பயன்படுத்தும் தகவல்களின் மூல ஆதாரமாகும். நமது தமிழ் ஜோதிட நூல்களிலும் நாடி ஜோதிட ஏடுகளிலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் நுட்பமான பலன்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. குதிரையின் முகம் கொண்டவர் அல்லது குதிரை சம்பந்தப்பட்ட செயல்களில் ஆர்வம் கொண்டவர் என இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்தவும் அதன் நன்மைகளை அதிகரிக்கவும் சில விஷயங்களை செய்யலாம். அஸ்வினி குமாரர்களை வழிபடுவது, குறிப்பாக சூரியனை வழிபடுவது மிகவும் நல்லது. மருத்துவ சேவை, சமூக சேவை போன்ற செயல்களில் ஈடுபடுவது இவர்களுக்கு நற்பலன்களை தரும். வேகமாக செயல்படும் இவர்களது இயல்பு காரணமாக
அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட பழகுவது நல்லது. விபத்துகளை தவிர்க்க கவனமாக இருப்பதும் தலைப்பகுதியை பாதுகாப்பதும் அவசியம். இன்று நாம் ஆஸ்வினி நட்சத்திரத்தின் ஆழமான ரகசியங்களை அறிந்தோம். அதன் வேகம், வீரம், ஆரோக்கியப்படுத்தும் ஆற்றல் மற்றும் பண்டைய தொடர்பு நமக்கு வியப்பை அளிக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தனி அண்டம் என்பதை இந்த தொடரில் நாம் படிப்படியாக உணர்வோம். அடுத்த அத்தியாயத்தில் நாம் பரணி நட்சத்திரத்தை பற்றி விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.